அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களில் எவர் வென்றாலும் 2-3 மாதங்களில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் சம்பள உயர்வு குறித்த வாக்குறுதிகளை வழங்கியுள்ளனர். இது லஞ்சம் போன்றது. இதன் காரணமாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் செலவுகள் குறித்த ஆதாரங்களை சேகரித்து வருகின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவுடன் இது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம். வேட்பாளர்களின் சொத்துக்கள் குறித்த பிரகடனம் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ளும். இதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் நடுநிலை வகிக்கப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா விசேட அறிவிப்பொன்றை நேற்று வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட தரப்பொன்றுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக வெளியான தகவல்களை சந்திரிகா அம்மையார் மறுத்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்கள் தன்னிடம் ஆதரவு கோரிய போதும் அதனை நிராகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள தேர்தலில் யாருக்கும் சார்பின்றி நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் முப்படையினரின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்த கருத்துக்கு நிதியமைச்சு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குறுதி தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, ஜூலை 8 தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளேன். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டால் கூடுதல் செலவுக்கு 14,000 கோடி ரூபாய் தேவைப்படும். அதை 20,000 உயர்த்தினால் கூடுதலாக 28,000 கோடி ரூபாய் தேவைப்படும். 10,000 ரூபாவினால் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் வட் வரியை குறைந்தது 21% அதிகரிக்க வேண்டும் என்றார். இலங்கை தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் சபை சர்வதேச நீர் சங்கத்தால் சாதனையாளர் பிரிவில் சிறந்த காலநிலை ஸ்மார்ட் பயன்பாடு ஒன்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனை நீர்வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நீர் சங்கத்தின் இந்த அங்கீகாரம் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் முன்னுதாரணமாக இருப்பதற்கான சபையின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் என்று அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நீர் சம்மேளனத்தின் அங்கீகாரம் நீர்வளங்கள் சபையின் சாதனையாகும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் நடைபெறாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கலாநிதி நுரோஷன் ஜே ஃபீரிஸ் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தற்போதைய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 3,680 ரூபாய் எனவும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 1,477 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாவடி பகுதியில் இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. தாவடி தெற்கு பத்ரகாளி கோவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் சம்பவ தினத்தன்று இரவு 9:30 மணியளவில் உள்நுழைந்த மர்ம நபர்கள் இளைஞர் மீது வாள்வெட்டி தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் 22 வயதுடைய விபுலானந்தம் அபீஸ் என்ற இளைஞன் கையில் வாள்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 4 பேர் கொண்ட குழுவே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த வாள்வெட்டு தாக்குதல் ஏன் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எந்தவொரு காரணமும் தெரிய வரவில்லை என்பதுடன் கடந்த வருடம் குறித்த இளைஞன் மீதும் அவரது தாயார் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் மிருசுவில் 8 பேர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு
மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ சார்ஜன்ட் சுனில் ரட்நாயக்கா மீதான அடிப்படை உரிமை மனுக்களை ஜனவரி 15ஆம் தேதி பரிசீலிப்பதாக உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சுனில் ரட்நாயக்கவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் கலாநிதி அம்பிகா சட்குணநாதன் ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்ற அறிவிப்பின் மூலம் அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றது என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பப்ரல் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றது என பப்ரல் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை எதிர்வரும் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய 3 தீர்மானங்களை எடுத்துள்ளது என பப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். தீர்மானங்களை எடுப்பதற்கு அமைச்சரவைக்கு உள்ள அதிகாரம் குறித்து நான் முரண்படவில்லை. எனினும் இந்த 3 தீர்மானங்களும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இவை பாரதூரமானவை என அவர் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்னரே அரசாங்கம் 1% கூட சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் மூலம் அரசாங்கம் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார். இலங்கையில் பணவீக்கம் 5% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கை வட்டி வீதத்தை குறைக்க முடிந்ததாக தெரிவித்த வீரசிங்க, மாற்று விகிதத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் ரூபாவை பலப்படுத்த முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் நிதி அமைப்பை ஸ்திரப்படுத்துவது தொடர்பான விடயங்களையும் மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் வங்கி முறை வீழ்ச்சியடைவதை தடுக்க முடிந்தமை விசேட விடயம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர், மத்திய வங்கி சட்டம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் வங்கி அமைப்பு அதற்கு உதவியாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மீரா நகர் கிராம சேவகர் பகுதியில் வீடொன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மின்னொழுக்கு ஏற்பட்டதால் தீச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் வீட்டில் வாடகைக்காக இருந்த நபர்களின் உபகரணங்களே இவ்வாறு தீப்பற்றி நாசமாகியுள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு நேற்று உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற பிரச்சாரங்கள் செய்வதை தடுக்க போலீசார் நடமாடும் ரோந்து பணியை அதிகரிக்கவும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருவதாக ஏராளமான புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படும் தேர்தல் அலுவலகங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. 10,000 ரூபாய் பணம் கேட்டு 76 வயது பெண்ணின் காதணிகளை கொள்ளையடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்தனர். ஆனைமடு நவகத்தேகம பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலையுண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான வியாபாரத்தில் தொழிலாளியாக பணியாற்றியவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண் மாத்திரம் வீட்டில் தங்கியிருந்த போது குறித்த நபர் வீட்டுக்கு சென்று அவரிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். தருவதற்கு இவ்வளவு பெரிய தொகை இல்லை என்று கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கொட்டாவ மாலம்பை வீதி இலக்கம் 720 வசிக்கும் பெண் டொனாலீலா அபேரத்ன என்ற 76 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். 2023 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் எதிர்வரும் 15 நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தற்போது அந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அதன் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார். இவ்வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை 45,000க்கும் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உணவு விஷமானதால் தனியார் நிறுவன ஊழியர்கள் 43 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று கொழும்பு பாதுக்க வட்டரக பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக மீகொட போலீசார் தெரிவித்தனர். இதில் 25 பெண்களும் 18 ஆண்களும் உள்ளதாகவும் அவர்கள் 20 தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டுக்கோட்டை சந்தியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று காலை வட்டுக்கோட்டை சந்தியிலிருந்து சித்தங்கனி நோக்கி செல்லும் பக்கமாக அண்ணளவாக 150 மீட்டர்கள் தூரத்தில் இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று குறித்த இடத்தில் வலது பக்கத்தில் உள்ள கிளை வீதி திரும்ப முற்பட்ட வேளை அதே திசையில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளின் சாரதியும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த தலைக்கவசமின்றி பயணித்த முதியவரும் காயமடைந்துள்ளனர். முதியவர் சம்பவ இடத்தில் மயக்கமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.